ஹாய் கைஸ். இந்த செஷன்ல வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் டாபிக் எடுத்தப்போ நம்ம சொல்லியிருந்தது 6 கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஆரக்கிள்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 5 பிரைமரி கீ, நாட் நல், யூனிக், செக் அண்ட் டிஃபால்ட், இந்த கன்ஸ்ட்ரெயின்லாம் வந்து ஒரு ப்ரீவியஸ் செஷன்லயே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, அது எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. ஓப்பன் ஒன் another tab. The screen is blue. Okay. visible now. Yes. Okay. சரி, ஓகே. ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல இருக்க ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் எப்பவுமே என்ன பண்ணும்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாது. ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதுக்கு ஒரு ஒரு சினாரியோ நம்ம இப்ப மேக் பண்ணுவோம். ஓகே, வி ஹாவ் அ இன்ஸ்டிடியூட். நம்ம கிட்ட ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து மதன், தனுஷ் 2 பேரும் ஜாயின் பண்ண வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னென்ன டீடைல்ஸ் கொடுப்பீங்க, உங்களோட நேம் என்னன்னு சொல்லுவீங்க. ஓகே, நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. சரி, ஓகே. அண்ட் தென் உங்களோட ஃபீஸ் எவ்வளவுன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. டியூரேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. கோர்ஸ் டியூரேஷன் வந்து ஒரு 3 மந்த்ஸா 2 மந்த்ஸா அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்க ரிசப்ஷனிஸ்ட் சொல்லுவீங்க. கரெக்டா? ஒரு இன்ஸ்டிடியூட் போனீங்கன்னா அவங்கள்ட்ட இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க இந்த 2 டீடைல்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு. நீங்க வந்து உங்க நேம், நீங்க என்ன கோர்ஸ் படிக்க விரும்புறீங்கன்னு சொல்லுவீங்க. அதுக்கு அவங்க ஃபீஸ் என்ன, அந்த கோர்ஸோட டியூரேஷன் என்னங்கறத ரிசப்ஷனிஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து அஜித் உங்களோட ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னா அஜித் தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த கோர்ஸுக்கு இவ்வளவு ஃபீஸ், இத்தனை மாசம் நீங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்றீங்க, இல்லைன்னா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றீங்க. நான் கோர்ஸ் வந்து மே மந்த் பேட்ச்ல இருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்படி சொன்னீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கிட்ட இருக்க சிஸ்டம்ல வந்து ஒரு என்ட்ரி போட்டுருவாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாரு, அவரோட நேம் வந்து தனுஷ், அவர் கோர்ஸ் வந்து ஆரக்கிள் எடுக்கிறாரு, ஃபீஸ் வந்து ஒரு 30,000, டியூரேஷன் வந்து ஒரு 3 மந்த்ஸ் அப்படிங்கிறத போட்டு உங்களுக்கு ஒரு ஐடியும் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அதுதான் உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடின்னு உங்களுக்கு ஒன்று ஜென்ரேட் ஆயிரும். உங்களோட நேம் என்னங்கிறத அவங்க ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. என்ன கோர்ஸ் படிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் தென் எவ்வளவு டியூரேஷன் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல போட்டு டைப் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்ல போயிட்டு என்ன அமௌண்ட், இன்னைக்கு என்ன செக்ல இருந்து வித்ட்ரா பண்ண வந்திருக்கீங்களா, இல்ல கலெக்ஷன் போட வந்திருக்கீங்களா, டெபாசிட் பண்ண வந்திருக்கீங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுட்டு அதுல எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு அவங்க சப்மிட் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன ஆயிருது, அவங்க பேங்கோட டேட்டா பேஸ்ல போய் அப்டேட் ஆயிருது. கரெக்டா? என்னை ஃபாலோ பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க அப்படி. Okay. ஓகே, அதே தான் இப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. என்ன டேபிள்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. வெறும் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாம், ஜாக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. ஜாக்கோ அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள்ல இதெல்லாம் காலம். ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி போட்டுருவாங்க. சரி, இவங்க வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடிஷனலா இதுல ஜாயினிங் டேட், அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 ஃபீல்டு மட்டும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ரெக்கார்டு வந்து இந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஸ்டூடெண்டோட ஐடி என்ன, அவரோட நேம் என்ன, அவர் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்க போறாரு, அவருக்கு ஃபீஸ் என்ன சொல்லியிருக்கோம், அவரோட டியூரேஷன் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாக்கோட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள்ல வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். சரியா?
சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வாங்க. இப்போ இன்ஸ்டிடியூட் வந்து இப்போ ஜாக்கோடெக்ல வந்து டேட்டா மைக்ரேஷன் ஆரக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோர்ஸ் வந்து இப்போ நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஆமா. ஓகே. ஜிசிபின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் அண்ட் தென் வந்து ஜாக்கோ கோர்சஸ். இதுல வந்து கோர்ஸுக்கு ஐடி, கோர்ஸோட நேம், அண்ட் தென் அதோட ஃபீஸ், அதோட டியூரேஷன். சரி, ஓகே. நம்ம கிட்ட இப்போ 2 டேபிள் இருக்கு. கரெக்டா? ஆமா. சரி. இப்போ இந்த கோர்ஸ்ங்கிற டேபிள் எதுக்காக அப்படின்னா என்கிட்ட எத்தனை ட்ரெயினர் அவைலபிளா இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ட்ரெயினர் 10 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிக்கு அவைலபிளா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த 10 ட்ரெயினருக்கும் 10 கோர்ஸ் நான் வச்சிருப்பேன். ஒரு ட்ரெயினரும் ஒரு கோர்ஸ் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ டோட்டல் கோர்ஸ் வந்து என்கிட்ட எத்தனை இருக்கும்? 10 கோர்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வந்து அஜித் நானும் 2 பேரும் இப்போ கோர்ஸ் எடுக்கிறோங்கிற சினாரியோவுக்கு வாங்க. இந்த இடத்துல நான் வந்து ஆரக்கிள் எடுக்கிறேன், அஜித் வந்து ஜிசிபி கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் எடுக்கிறாரு. ரெண்டுக்குமே தனித்தனி ஃபீஸ் இருக்கு, டியூரேஷன் தனியா இருக்கு, இண்டிபெண்டன்ட் டியூரேஷன் இருக்கு. ஸோ என்னால இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாக்கோ கோர்சஸ்ங்கிற டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாக்கோ கோர்சஸ். ஓகே. இதுல வந்து கோர்ஸ் நேம், இதுக்கு முன்னாடியே கோர்ஸ் ஐடி, அண்ட் தென் ஃபீஸ், ஓகே. இதுதான் என்னோட பேசிக் ஸ்ட்ரக்சர், என்னோட கோர்ஸ் டேபிளோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே. இப்போ இதுல வந்து ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஐடி வந்து நான் ஒன்னுன்னு ஒரு கோர்ஸ் ஐடி இருக்கு. அந்த ஒன்னுங்கிற கோர்ஸ் ஐடியோட நேம் வந்து ஆரக்கிள். ஆரக்கிள்ங்கிறதா கோர்ஸ். இப்போ ட்ரெயினரோட இன்ஃபர்மேஷனா இதுல இல்ல, யாரு ட்ரெயினரு அந்த இன்ஃபர்மேஷன் இதுல இல்ல. ஓகேவா? சிம்பிளி வந்து கோர்ஸ் நேம் இருக்கு, அவ்வளவு. ஆரக்கிள்ங்கிற கோர்ஸுக்கு ஃபீஸ் வந்து ஒரு 30,000. டியூரேஷன் வந்து 3 months. இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இந்த ரெக்கார்டை நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். 1 ரூபா இன்சர்ட் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே. சேம் வே ஓ அஜித் வந்து ஜிசிபி எடுக்கிறாரு இல்லையா? ஸோ ஜிசிபிக்கு வந்து ஒரு என்ட்ரி இந்த கோர்ஸ் டேபிள்ல நான் கொடுக்குறேன். 2 கோர்ஸ் ஐடி வந்து 2, ஜிசிபி தான் டெக்னாலஜி, கோர்ஸ் நேம் வந்து ஜிசிபி, அதுக்கு ஃபீஸ் வந்து ஒரு 20K, டியூரேஷன் வந்து 2 months. இதையும் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு, கமிட் பண்ணிட்டேன். சரி, எனக்கு இப்போ 2 row of records இருக்கு. இதுதான் வந்து ஜாக்கோ டெக்னாலஜிஸ்ங்கிற இன்ஸ்டிடியூட்ல அவைலபிளா இருக்க கோர்சஸ். ஓகே. let me create another one table.
ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற டேபிள்ல வந்து என்னென்ன காலம் இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், கோர்ஸ் நேம், ஃபீஸ், டியூரேஷன். சரி, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்டோட நேம், டைப்போ, கோர்ஸ் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு, வந்து ஆஸ் யூஸ்வல் நமக்கு ஃபீஸ், டியூரேஷன்ங்கிற 2 காலம். ஓகே, இப்போ ரியல் டைமுக்கு வாங்க கைஸ். சரி, இப்போ இந்த ஜேக்கோ கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே நான் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து ஸ்பான்சர் பண்றேனோ அந்த கோர்சஸ் எல்லாமே வந்து இந்த டேபிள்ல வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட டீடைல்ஸும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஜாக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற டேபிள் இருக்கு. ஜாக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற டேபிள்ல இப்போதைக்கு எந்த ரெக்கார்டும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மதன் வர்றாரு. மதன் வந்து இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண வர்றாரு. அவருக்கு வந்து ஒரு ரெக்கார்டை வந்து நான் ஸ்டூடெண்ட் டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்டோட ஐடி மதனுக்கு வந்து நான் 100 ஒரு ஐடி கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் நேம் வந்து மதன். அவர் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்க போறாரு அப்படின்னா ஆரக்கல் எடுத்து படிக்க போறாரு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அவரோட ஃபீஸ் எவ்வளவுங்கிறது சொல்லிடுறேன். 30,000 ரூபாய் ஃபீஸ் சொல்லிடுறேன். அவரோட டியூரேஷன் 3 மாசம் சொல்லிடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் மதனுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்றேன், கமிட் பண்றேன், செக் பண்றேன். சரி, ஓகே. இந்த ரெக்கார்டு வந்து எனக்கு வேலிட் ரெக்கார்டா இருக்கா? இருக்கு. என்னன்னா ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது 100ங்கிறது ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஸ்டூடெண்டோட நேம் மதன், அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. கோர்ஸ் நேம் வந்து ஆரக்கிள், இதைத்தான் நீங்க மானிட்டர் பண்ணணும். கோர்ஸ் நேம் ஆரக்கிள். ஜாக்கோ டெக்னாலஜிஸ்ல ஆரக்கிள்ங்கிற கோர்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன்னா பண்ணலையா? அப்போ ஜாக்கோ கோர்சஸ்ங்கிற டேபிள்ல போய் பாக்குறோம். எனக்கு ஆரக்கிள்ங்கிற கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. என்கிட்ட அவைலபிளா இருக்க கோர்ஸ்ல தானே என் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ண முடியும். இப்போ பைத்தான்ங்கிற கோர்ஸ் வந்து என்கிட்ட அவைலபிளா இல்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து தனுஷ் வர்றாரு. தனுஷ் வந்து ரிசப்ஷனிஸ்ட பாக்குறாரு. பார்த்து இந்த மாதிரி நான் வந்து பைத்தான் வந்து ஜாயின் படிக்கணும், எனக்கு வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தனுஷ் வர்றாரு. அவர் வந்து கேக்குறது பைத்தான் கேக்குறாரு. பைத்தானுக்கு பைத்தானை பத்தின இன்ஃபர்மேஷனே வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருக்காது, அதாவது அஜித்கிட்ட இருக்காது. அஜித்தோ இல்ல வேற யாரோ ஒருத்தவங்க ரிசப்ஷனிஸ்ட் அவங்கள்ட்ட வந்து இருக்காது. அப்படி இல்லாத ஒரு கோர்ஸ ஒருத்தருக்கு ஆஃபர் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்க, ராங் என்ட்ரி விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கேட்டுட்டு உடனே வந்து பைத்தானுக்கு வந்து ஒரு 50,000 கோர்ஸ் டியூரேஷன் வந்து ஒரு 5 months அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டுறாங்க. ஓகே, இப்படி என்ட்ரி போட்டுட்டா இந்த செகண்ட் ரெக்கார்டு வந்து வேலிட் ரெக்கார்டா? இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எதை மானிட்டர் பண்ணணும்? கோர்ஸ் நேம் வந்து நம்ம எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கோ அந்த கோர்ஸ்ல இருந்து தான் எடுக்கணும். அப்படின்னா என்ன, ஆரத்தில் எடுக்கலாம், எல்ஸ் ஜிசிபி எடுக்கலாம். அதை தவிர்த்து வேற கோர்சஸ் எடுக்க முடியாது. அதுதானே இந்த இடத்துல நம்மளோட நீடு.
ஒருவேளை ரிசப்ஷனிஸ்டே வந்து தப்பா வந்து ஒரு என்ட்ரி போட்டாலும் கூட இந்த டேபிள்ல வந்து இன்சர்ட் ஆகக்கூடாது. ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் இன்சர்ட் ஆகக்கூடாது. இன்சர்ட் ஆகாம என்ன பண்ணணும்? பைத்தான்ங்கிற கோர்ஸ் வந்து நம்ம கிட்ட கிடையாது. சோ பைத்தானுக்காக நீங்க ஒருத்தர் என்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லணும். கரெக்டா? ஓகே ப்ரோ. சோ ஜாக்கோ கோர்சஸ் இந்த டேபிள்ல என்னென்ன கோர்ஸ் நேம்லாம் அவைலபிளா இருக்கோ அந்த கோர்ஸ் நேமை தான் உங்களால ஜாக்கோ ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம்ல வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு இன்சர்ட் பண்ண முடியுதா? அப்படி அதை மட்டும் தான் அலோவ் பண்ணுதா? இப்ப இன்சர்ட் பண்ண முடியுது. இப்போ இன்சர்ட் பண்ண முடியுது. ஆனா இது வந்து நல்ல கரெக்டான சினாரியோவா? இது கரெக்டான மெத்தடா? இது கிடையவே கிடையாது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த கோர்சஸ் டேபிள்ல இருக்க ஜாக்கோ கோர்சஸ்ங்கிற டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம் என்னென்ன கோர்ஸ் நேம் அவைலபிளா இருக்கோ அந்த கோர்ஸ் நேமை மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம் ஃபீல்டுல இன்சர்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். தனுஷ் புரியுதா உங்களுக்கு? புரியுது. அலோவ் பண்ணணும். இதுதான் நம்மளோட நீடு. இத வந்து ஆரக்கல் யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற டைம்ல தான் வந்து ஃபாரின் கீ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வருது. ஃபாரின் கீங்கிற கன்ஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி சினாரியோல தான் நம்ம யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? இல்லாத ஒரு கோர்ஸை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்க வைக்க முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த டேபிள் கோர்சஸ்ங்கிற டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம் அப்படிங்கிற காலம்ல என்னென்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம் அப்படிங்கிற காலம்ல இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் பிரைமரி ரூல். சரி, ஓகே. இப்போ வாங்க, ஃபாரின் கீ அப்படின்னா என்னன்னா, இதை வந்து இன்னொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. இதை வந்து ரெஃபரன்சியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெஃபரன்சியல் இன்டெகிரிட்டி. ஓகே, ரெஃபரன்சியல் இன்டெகிரிட்டின்னு சொல்றோம். இட்ஸ் ஆல்வேஸ் ரெஃபர் primary key or unique columns. ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எந்த டேபிள் இருக்க எந்த காலமை ரெஃபர் பண்ணி இந்த இன்சர்ட் நடக்கும்னு சொல்றோம்? ஜாக்கோ கோர்சஸ்ங்கிற டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம் அப்படிங்கிற காலம்ல இருக்க டேட்டாவை ரெஃபர் பண்ணி தானே இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல வந்து இன்சர்ட் ஆகணும்னு சொல்றோம். இதுல இருந்தா இன்சர்ட் ஆகணும், இல்லைன்னா ஆகக்கூடாது. அதைத்தானே சொல்றோம். சோ இந்த இடத்துல வந்து நமக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் டேபிள். இந்த டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம் அப்படிங்கிற காலம் தான் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஜாக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம்ங்கிற ஃபீல்டுக்கு நம்ம இன்சர்ட் வேல்யூ பாஸ் பண்றோம். இதுல இல்லாத வேல்யூவை பாஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட நீடு. அப்போ அந்த இந்த கோர்சஸ் டேபிள் இருக்குல்ல, இந்த கோர்சஸ் டேபிள்ல இருக்க இந்த கோர்ஸ் நேம் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து ஒன்னு பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயினை வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வச்சிருக்கணும். ஓகே, அப்படி இருந்தா தான் நம்மளால இந்த காலமை ரெஃபர் பண்ணி நம்ம ஒரு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, சரி. சரி, இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம், டேட்டா இன்சர்ட் பண்ணிருக்கோம். அதனால இப்ப எதுவும் பண்ணல. இப்போ இந்த டேபிளை நான் டிரா பண்றேன். ஜாக்கோ ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளையும் டிரா பண்றேன். ஸ்டூடெண்ட் டிராப் ஆயிடுச்சு. கோர்சஸ்ங்கிற டேபிளையும் நான் டிரா பண்றேன். சரி, இப்போ எனக்கு கோர்சஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டு டேபிளுமே என்கிட்ட இல்ல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் டேபிள் கிரியேட் பண்றேன். சொல்லுங்க. இல்ல டிரா பண்ணல இருக்கு. ஓகே, டிராப் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து இந்த டிராப் எல்லாம் நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க.
சரி, இப்ப நான் ஆல்வேஸ் சொல்லியிருக்கேன், எந்த காலமா ரெஃபர் பண்ண போறோமோ அந்த காலம் வந்து பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் எல்ஸ் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல நமக்கு ரெஃபரன்ஸ் டேபிள் எது? 2 டேபிள் இருக்கு நம்ம கிட்ட. ஒன்னு ஸ்டூடெண்ட் டேபிள், இன்னொன்னு வந்து கோர்சஸ் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு ரெஃபரன்ஸ் எந்த டேபிள்ல இருந்து கிடைக்குது? கோர்சஸ் டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம்ல இருந்து கிடைக்குது. கரெக்டா? அதைத்தானே நம்ம ரெஃபர் பண்றோம். சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த கோர்ஸ் நேம் வந்து ஒன்னு பிரைமரி கீ கன்ஸ்டன்ட் இருக்கணும், இல்லைன்னா ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட் இருக்கணும். சோ இந்த இடத்துல நான் பிரைமரி கீ கன்ஸ்டன்ட் வந்து இந்த கோர்ஸ் நேமுக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். பிரைமரி கீ கன்ஸ்டன்ட் வந்து கொடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த வித் பிரைமரி கீயோட கன்ஸ்டன்டோட இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஜாக்கோ கோர்சஸ்ங்கிற டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அதுல இப்ப இந்த 2 ரோ ஆஃப் ரெக்கார்டை வந்து நான் இன்சர்ட் பண்றேன். எனக்கு 2 ரோஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு. நான் கமிட் பண்ணிட்டேன். சரி, இப்போ எனக்கு ஜாக்கோ கோர்சஸ்ல 2 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு வித் வேலிட் டேட்டா. இந்த இடத்துல கோர்ஸ் நேம்ல வந்து நமக்கு இப்ப பிரைமரி கீ கன்ஸ்டன்ட் இருக்கு. பிரைமரி கீ கன்ஸ்டன்ட் என்ன பண்ணும்? தனுஷ் நீங்க சொல்லுங்க. பிரைமரி கீ கன்ஸ்டன்டோட யூசேஜ் என்ன? ப்ரோ அது வந்துட்டு டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது ப்ரோ. ஓகே, அண்ட் தென் நல் வேல்யூஸும் அலோவ் பண்ணாது. ஓகே, டூப்ளிகேட்ஸ் அண்ட் நல் வேல்யூஸ் ரெண்டையுமே அலோவ் பண்ணாது. அதுதான் வந்து பிரைமரி கீ கன்ஸ்டன்டோட பர்பஸ். அந்த மாதிரி சினாரியோட தான் நம்ம பிரைமரி கீ கன்ஸ்டன்ட் வந்து ஒரு காலமுக்கு அசைன் பண்ணுவோம். சரி, பர்ஃபெக்ட். சரி, இப்போ வந்து பிரைமரி கீ கன்ஸ்டன்ட் இருக்கு. செகண்ட் நம்ம என்ன சொல்ல போறோம், திஸ் ஜாக்கோ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள்ல நம்ம எப்போலாம் வந்து கோர்ஸ் நேம்ங்கிற காலமுக்கு வந்து வேல்யூ இன்சர்ட் பண்றோமோ அந்த வேல்யூ எது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா கோர்சஸ் டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம், அதாவது இந்த 2 கோர்ஸ் நேம், இந்த 2 தவிர வேற எதை இன்சர்ட் பண்ணாலும் எரர் த்ரோ பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினை வந்து ஆட் பண்ணணும். என்ன சொல்ல போறோம், இந்த கோர்ஸ் நேம்ங்கிற காலம் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்க கோர்ஸ் நேம்ங்கிற காலம் கோர்சஸ் டேபிள் இருக்க கோர்ஸ் நேம்ங்கிற காலமா ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணி இந்த காலம்ல டேட்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான், என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை மட்டும்தான் இதுல இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணணும். மற்ற டேட்டாவை இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, சேம் வே ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்றதுக்கு சேம் மெத்தட் தான். நம்ம நார்மலா வந்து நேம்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்றதுனால என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரெயின் ஓகே கன்ஸ்ட்ரெயின்ட் கன்ஸ்ட்ரெயினோட நேம். ஓகே, கன்ஸ்ட்ரெயினோட நேம் வந்து இது வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் எஃப்கேன்னு சொல்லி கொடுக்குறேன். எஃப்கே அண்டர்ஸ்கோர் எந்த காலமுக்கு அப்படின்னா சி நேம், கோர்ஸ் நேமுக்கு தானே கொடுக்குறோம். சரி, அதனால வந்து நேம் வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான நேம் வச்சுக்கிறேன். அடுத்து இது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் நான் சொல்லணும். இது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்? ஃபாரின் கீ. ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் எந்த காலம்ல? கோர்ஸ் நேம். இந்த காலம் நேம் தான் சொல்றோம். கோர்ஸ் நேம்ங்கிற காலம் தான் சொல்றோம். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினா கோர்ஸ் நேம், கோர்ஸ் நேம் சொல்லிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் நேம் வந்து எந்த டேட்டா, எங்க இருக்க டேட்டாவை ரெஃபர் பண்ணணும்னு நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு கீவேர்டு ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு மென்ஷன் பண்ணி எந்த டேபிள், ஜாக்கோ கோர்சஸ், ஜாக்கோ கோர்சஸ் டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம் அப்படிங்கிற காலமா வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு வந்து இந்த டேபிள் கிரியேட் ஆயிடும் வித் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் கோர்ஸ் நேம். ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ரெக்கார்டை இன்சர்ட் பண்றேன். எனக்கு 1 ரோ இன்சர்டட். எதனால? இந்த ஆரக்கிள்ங்கிற கோர்ஸ் என்னோட கோர்ஸ் டேபிள்ல அவைலபிளா இருக்கு, அதனால இதை அலோவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இப்ப பைத்தான்ங்கிறத எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு என்ன த்ரோ பண்ணுது, இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட், பேரண்ட் கீ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. பேரண்ட் கீனா என்ன? இந்த கோர்ஸ் டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம்ல டேட்டாஸ் இருக்குல்ல,
அந்த டேட்டால இந்த பைத்தான்ங்கிற டேட்டா இல்ல. அதைத்தான் வந்து பேரண்ட் கீ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. இது புரிஞ்சுதா? ஃபாரின் கீ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுதா? புரியுது. ப்ரோ மேல போங்க உங்களுக்கு புரியுதா? அந்த அந்த கொரி போங்க ப்ரோ ரைட் பண்ணீங்களா? இப்போ நாங்கள் டேபிள் நேம் டைரெக்டாகவே கொடுத்துருந்தோம் அப்படிதானே? டேபிள் இதுதான் சின்டாக்ஸ். ஓகே ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணணும்னா இதுதான் சின்டாக்ஸ். இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். கன்ஸ்ட்ரெயினோட நேம் கொடுக்கணும். இது நேமோட கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஒரு நேம் நம்ம கொடுக்கணும், ஏதாவது ஒரு நேம் தரலாம். அடுத்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபாரின் கீன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். எந்த காலமுக்கு நான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்றேன்? இந்த டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்க கோர்ஸ்ங்கிற நேமுக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் டேபிள் எல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. சிம்பிளி என்ன காலமுக்கு நம்ம கிரியேட் பண்றோமோ அந்த காலம் நேம் தரணும். நெக்ஸ்ட் ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது சின்டாக்ஸ். ரெஃபரன்சஸ்ல நம்ம என்ன கொடுக்கணும்னா எந்த டேபிள் இருக்க எந்த காலமா ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும், முன்னோடியா எடுத்துக்கணும். ஓகே ஓகே, இதுதான் முன்னுதாரணம். அப்படின்னா இந்த கோர்சஸ் டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம் அப்படிங்கிற காலமை தான் நீ ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தான் ஒரு டைம் வந்து இந்த டேபிள்ல இருக்க ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம்ல டேட்டா இன்சர்ட் பண்ணும் போதெல்லாம் செக் பண்ணணும், எங்க இந்த டேபிள் அந்த டேட்டா இருக்கா இல்லையா. இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணணும், இல்லைன்னா அலோவ் பண்ணக்கூடாது. அதுதான் பிரைமரி கீ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினோட ஒர்க். இதைத்தான் வந்து நம்ம ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டின்னு சொல்றோம். ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டினா என்ன? இந்த டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேமும் இந்த டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேமும் சேமா தான் இருக்கணும். இதுல இல்லாத ஒண்ணு இதுல இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகே புரியுதா? இப்போ ஆரக்கிள் என்னால இன்ஸ்டால் பண்ண முடியல. இந்த இடத்துல பைத்தான், சரி ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பைத்தான் என்னால இன்ஸ்டால் பண்ண முடியல. இந்த இடத்துல நான் ஜிசிபி இன்ஸ்டால் பண்ண முடியுமா? பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம். எதனால? பேரண்ட் டேபிள் எது இதுல? இதுதான் நம்மளோட பேரண்ட் டேபிள். ஜேக்கோ கோர்சஸ்ங்கிறது பேரண்ட் டேபிள், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது சைல்டு டேபிள். ஓகே, ஏன்னா சைல்டு டேபிள் தான் எப்பவுமே பேரண்ட் டேபிள்ல டிபெண்டா இருக்கும், டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, சரி இப்ப ஜிசிபிங்கிற ரெக்கார்ட் என்னால இன்சர்ட் பண்ண முடியுதா? என்னால இன்சர்ட் பண்ண முடியுது. இதையும் நான் கமிட் பண்ணிடுறேன். எனக்கு இப்ப 2 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதுல இன்சர்ட் ஆயிருக்கா? சரி அகைன் நான் என்ன பண்றேன், ஜிசிபிக்கு பதிலா ஜாவான்னு ஒரு கோர்ஸ் நேம் கொடுக்குறேன், ஜாவாங்கிற கோர்ஸ் கொடுக்குறேன். இது எனக்கு எக்ஸி இன்சர்ட் ஆகுமா? ஆகாது. ஆகாது. எதனால? ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. நம்ம பேரண்ட் டேபிள்ல அப்படி ஒரு ரெக்கார்ட் அவைலபிளா இல்ல. அவைலபிளா இருந்தா மட்டும்தான் ஃபாரின் கீ அலோவ் பண்ணுவோம் இன்சர்ட் பண்றதுக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஒரு டேபிளுக்கு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒரு டேபிள் காலமுக்கு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணோம்னா நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன? பேசிக் ரெக்யர்மெண்ட் என்ன? எந்த காலம் நம்ம ரெஃபர் பண்ண சொல்றோமோ, எந்த டேபிள் காலம் நம்ம ரெஃபர் பண்ண சொல்றோமோ அந்த டேபிள் காலம் should have primary key else unique constraint. ஓகே ப்ரோ, இப்போ இந்த இது இங்க டூப்ளிகேட்டும் அலோவ் பண்ணுமா ப்ரோ? இங்க கீழ வாங்கல அந்த கொரி. டூப்ளிகேட் கண்டிப்பா அலோவ் பண்ணும். ஓகே இப்போ இந்த ஆரக்கிள் மதன்கிறதே ரெக்கார்டை இன்னொரு டைம் எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு இன்செர்ட் ஆகுது. இங்க தனுஷ் அங்க ஜாவா இருக்கு ப்ரோ, அங்க ஆரக்கிள் டைப் இன்செர்ட் ஆகுது. போய் செக் பண்ணி பாருங்க, இன்செர்ட் ஆகுது. ஃபாரின் கீ வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். ஓகே இந்த இடத்துல நல் அலோவ் பண்ணுமா? நல் அலோவ் பண்ணுமா? அலோவ் பண்ணுது. ஏன் நல் அலோவ் பண்ணுது? இந்த நல் வேல்யூ தான் நமக்கு இந்த டேபிள்ல அவைலபிளா இல்லையே. கோர்ஸ் டேபிள்ல நல்லுன்னு ஒரு கோர்ஸே இல்லையே. ஆமா இட் கேன் அலோ. இது நல்ஸையே அலோ பண்ணும். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நல்ஸையும் அலோ பண்ணும். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க.
நல்ஸையும் டூப்ளிகேட்ஸையும் அலோவ் பண்ணும். இது பேரண்ட் டேபிள்ல இருக்க யூனிக் காலம் ஆர் பிரைமரி கீ காலமை தான் வந்து ரெஃபர் பண்ணும். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின். இந்த செகண்ட் பாயிண்ட்ல தான் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல அது இல்ல ப்ரோ. ஓகே, ஒரு காலம் ரெஃபரன்ஸ்ல கொடுக்குறீங்க அப்படின்னாலே அந்த காலம் வந்து கம்பல்சரி வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் வச்சிருக்கணும். இதுல ஃபாரின் கீ காலம்ல இன்சர்ட் பண்ற வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், நல்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த டூப்ளிகேட்ஸா இருந்தாலும் இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் வந்து பேரண்ட் டேபிள்ல அவைலபிளா இருக்கும். இது வந்து தேர்ட் பாயிண்ட். அண்ட் தென் இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே ஓகே, இப்போ உங்கள்கிட்ட வாட் இஸ் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் கேட்டா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? தமிழ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? ஃபாரின் கீன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கு, அதுல கோர்ஸ் வந்து ஒரு 10 கோர்சஸ் நான் வச்சிருக்கேன். அந்த 10 கோர்சஸ் தவிர வேற எந்த ஒரு கோர்ஸையுமே நான் மற்ற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி 2 டேபிள்ல இருக்க ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம பிரைமரி கீயா வச்சுட்டு, சரி, கோர்ஸ் டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம வந்து பிரைமரி கீயா வச்சுட்டு, ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்க கோர்ஸ் நேம வந்து நான் ஃபாரின் கீயா அசைன் பண்ணுவேன். ஸோ தட் என்கிட்ட அவைலபிளா இல்லாத ஒரு கோர்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதா ஒரு என்ட்ரி வந்து விழுகிறத நான் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆல்வேஸ் refers primary key or unique column on parent table. It allows duplicates and nulls. அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணுமா இருக்கக்கூடாது? என்ன ரிலேஷன்ஷிப்? அந்த 2 டேபிளுக்கும் புரியல. சேம் நேமா இருக்குல்ல ப்ரோ, அதுக்கு. அதெல்லாம் நேம்ல ஒரே நேமா இருக்கு, அதான் தப்பு இல்ல. ஓகே, வேற நேமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே, இதைத்தான் நம்ம ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றோம். சரி, ஓகே, இதோட நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? சரி, இது நீங்க ரெக்கார்டிங் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி பேரண்ட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து சைல்டு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணோம், ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் எந்த இடத்துல ஆட் பண்ணிருக்கோம், இதெல்லாம் வந்து நல்லா கிளியர் நோட்ஸா எடுத்து வச்சுக்கணும். சரியா? நம்ம நிறைய மாதிரி டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோ இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் ஆச்சு, அடுத்த பைத்தான் ஒரு ரோ இன்சர்ட் பண்ணும்போது ஒரு எரர் வந்துச்சு. அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி என்ன எரர் வந்துச்சோ அந்த எரரையும் நோட் பண்ணி வைங்க. ஓகே, நோட்ஸ் வந்து நீங்க தான் தெளிவா எடுக்கணும். நல்ஸ் அலோவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி வைங்க, நோட்ஸ் எடுத்து வைங்க. நல்ஸ் கொடுத்தா இது இட் வில் அக்செப்ட் நல்ஸ். ஓகே, இப்ப நல் வேல்யூ இருக்குல்ல எனக்கு இங்க, நல்ல வந்து எனக்கு அப்டேட் பண்ணணும். என்னென்ன அப்டேட் பண்ணணும்? ஜாவான்னு அப்டேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் டேபிள்ல போய் நான் செக் பண்றேன். இந்த கோர்ஸ் நேம் வந்து ஒரு இடத்துல தான் நல்லா இருக்கு, இதை வந்து நான் அப்டேட் பண்ணணும், ரெக்கார்ட் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் செட் என்ன கோர்ஸ் நேம் தானே, course name it's equal to Java where course name is null. சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்க வந்து கோர்ஸ் நேம் நல்லா இருக்கோ அங்க வந்து ஜாவான்னு அப்டேட் பண்ணணும்னு சொல்றேன். அப்படின்னா என்ன சொல்றேன், இந்த ரோவுக்கு தான் சொல்றேன், இந்த ரோல இருக்க கோர்ஸ் நேம் வந்து ஜாவான்னு மாத்துன்னு சொல்றேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன், ஒர்க் ஆகுமா? இல்ல ஆகாது. எதனால? பேரண்ட் டேபிள்ல ஒரு ரெக்கார்டு இல்ல. சரி, ஓகே, இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்கிட்ட ஜாக்கோ ஸ்டூடெண்ட் ஜாக்கோ கோர்சஸ்னு 2 டேபிள் இருக்கு. இதுல எது பேரண்ட் டேபிள்? கோர்சஸ் பேரண்ட் டேபிள், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைல்டு டேபிள். சரி, ஓகே, எனக்கு இப்போ ஒரு நீட் என்ன பண்ண போறேன், இந்த ஜாக்கோ கோர்சஸ்ங்கிற டேபிள் நான் டெலீட் பண்ண போறேன், அதாவது பேரண்ட் டேபிள டெலீட் பண்ண போறேன்.
சரி டிரா பண்றேன். இந்த டேபிள் என்னால டிரா பண்ண முடியுதா? பண்ண முடியல bro. பண்ண முடியல. நமக்கு என்ன வருது? பிஃபோர் பெர்ஃபார்மிங் an above operation the table drop the foreign key constraint in another table அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு என்னன்னா இந்த பேரண்ட் டேபிள டிபெண்டா வச்சு இதை நம்பி ஒரு டேபிள் இருக்கு, இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் இருக்கு. கரெக்டா? ஆமா அப்போ இதுல இருக்க பிரைமரி கீயை தான் வந்து இதுல இருக்க ஃபாரின் கீயா நம்ம லூப் பண்ணிருக்கோம், இந்த டேபிள் இருக்க ஃபாரின் கீயா லூப் பண்ணிருக்கோம். அப்படிங்கிறப்போ இந்த டேபிள் டிராப் ஆயிடுச்சுன்னா இது நிர்த்தரியாயிரும்ல. இதுக்கு என்ன பண்றதுனே தெரியாது இதுல இருக்க ஃபாரின் கீக்கு. அது அலோவ் பண்ணும் ஆறுக்கள், அப்படி அலோவ் பண்ணாது. அது என்ன பண்ணும், ப்ராப்பரா இது ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ இதை டிராப் பண்ணுன்னு நம்மள்ட்ட சொல்லுது. இப்படித்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீ பாட்டுக்கு இந்த டேபிளை டெலிட் பண்ணிட்டு போயிருவ, நான் இந்த டேபிள் எப்படி மேனேஜ் பண்றதுங்கிற கேள்வி கேட்கும்ல. ஆமா இப்போ மேனேஜ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிள்ல இருக்க ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினை முதல்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டேபிளை உங்களால டிராப் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஓகே புரிஞ்சுதா புரியலையா? புரியுது புரியுது bro. சரி ஓகே. இல்ல எனக்கு கன்ஸ்ட்ரெயின் டிராப் பண்ண தேவையில்லை, இப்ப நான் 2 டேபிளையுமே டிராப் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த டேபிள டிராப் பண்ணுவேன் நான்? ஸ்டூடண்ட்ஸ் டேபிள். ஃபர்ஸ்ட் சைல்டு டேபிள நான் டிராப் பண்ணிட்டு தான் அடுத்து பேரண்ட் டேபிள என்னால டிராப் பண்ண முடியும். சைல்டு டேபிள நான் டிராப் பண்றேன், எனக்கு டிராப் ஆயிடுச்சு. டிராப் ஆனதுக்கு அப்புறம் பேரண்ட் டேபிள டிராப் பண்றேன், எனக்கு டிராப் ஆகுதா? இதுதான் வந்து இந்த 2 டேபிளுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப். பிரைமரி கீ காலமுக்கும் ஃபாரின் கீ காலமுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். ஓகே ஓகே கைஸ், இவ்வளவுதான் வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து இப்ப 2 டேபிள் டிராப் பண்ணிட்டேன். இப்ப அகைன் கூட நான் இப்ப கிரியேட் பண்றேன் பாருங்க, கோர்சஸ்ங்கிற டேபிள்ல இருக்க இந்த கோர்ஸ் நேமுக்கு வந்து பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்காம இந்த இடத்துல யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறேன். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறேன். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து இந்த டேபிள் கிரியேட் பண்றேன். எனக்கு பேரண்ட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்ப சைல்டு டேபிள் கிரியேட் பண்றேன், எனக்கு சைல்டு டேபிளும் கிரியேட் ஆயிடும். இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ஒர்க் ஆகும். எதனால? இது யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சிருக்கலாம், எல்ஸ் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சிருக்கலாம். ரெண்டுல எந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தாலும் அந்த காலமுக்கு நம்ம ஒரு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல எந்த கன்ஸ்ட்ரெயினுமே இல்லைன்னா நம்மளால பண்ண முடியுமா? அதையும் பாருங்க. இந்த இடத்துல யூனிக் கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது, இது நார்மல் ஒரு காலம். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு, ஜாக்கோ கோர்சஸ்ங்கிற பேரண்ட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு, அதுல எந்த கன்ஸ்ட்ரெயினுமே கிடையாது. இப்போ அதை ரெஃபர் பண்ணி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் கிரியேட் பண்றேன். என்ன பண்ணுது? எரர் த்ரோ பண்ணுதா? என்ன சொல்லுது? நோ மேட்சிங் யூனிக் ஆர் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் இன் தி ரெஃபரன்ஸ்டு டேபிள். இந்த டேபிள் தானே ரெஃபரன்ஸ்ல கொடுத்துருக்கோம், இந்த டேபிள்ல பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயினும் இல்ல யூனிக் கன்ஸ்ட்ரெயினும் இல்ல, நீங்க ரெஃபர் பண்ணிருக்க காலமுக்கு அப்படின்னு சொல்லுது. இது எப்பவுமே இந்த 2 கீயும் இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. பிரைமரி கீ பேரண்ட் டேபிள்ல அந்த 2 கீயை உனக்கு எந்த காலம்ல வந்து கன்ஸ்ட்ரெயின் வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ல நீ ரெஃபர் பண்ண விரும்புறியோ அந்த காலம் வந்து கம்பல்சரி பிரைமரி கீ எல்ஸ் யூனிக் கன்ஸ்ட்ரெயினை வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஓகே அதுதான் நீடு. இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே தெளிவா நோட் எடுத்து வைக்கணும். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது கன்ஸ்ட்ரெயினை பத்தி, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ணலைன்னா நல்லா இருக்காது. அதனால நல்லபடியா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஈஓடி செஷன் வரைக்கும் கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றோம், நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. நான் சொல்ற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு நீங்க தமிழ்ல எடுக்கிறதுனா கூட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸ். ஓகே கைஸ், புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதுதான் பாயிண்ட்ஸ். ஃபாரின் கீ என்னன்னு கேட்டா இந்த 3 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வியூஸ்னு ஒரு டாபிக் இருக்கு, வியூஸ் அண்ட் மெட்டீரியலைஸ்ட் வியூஸ். இன்னைக்கு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்துருக்கோம். வியூஸ் அண்ட் மெட்டீரியலைஸ்ட் வியூஸ் இந்த செஷன்ல கவர் பண்ண, வியூஸ் மட்டும் இந்த செஷன்ல கவர் பண்ணிடலாமா இல்ல நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துக்கலாமா?
இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவர்லோட் ஆன மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கூட இதை பார்ப்போம். வியூஸ் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுலயே பார்க்கலாம்னாலும் பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ. சரி பார்த்துடலாமா? ரைட், ஓகே ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக்கோட நேம் வந்து வியூஸ். வியூஸ் அப்படின்னா என்ன? இட்ஸ் ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி எந்தெந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம்? டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாலே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆப்ஜெக்ட் வந்து டேபிள்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் பார்த்துருக்கோம். அது டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு. டேபிள்னா என்ன? டேபிள் வந்து ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். நம்ம டிடிஎல் எடுக்கும்போது உங்களுக்கு அது சொல்லியிருந்தோம். டிடிஎல் இருக்கும்போது கிரியேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் ஆரக்கிள் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆப்ஜெக்ட்ஸ்னா இது இந்த டேபிள்ஸ், வியூஸ், மெட்டீரியலைஸ் வியூஸ், சினோனிம், சீக்வன்ஸ், இண்டெக்ஸ், ஜிடிடி, இதெல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன், பேக்கேஜஸ் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். டேபிள்ல டேட்டா இன்சர்ட் பண்றது, அதுல இருக்கிற அதுல எப்படி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம டேபிளை தாண்டி நெக்ஸ்ட் வியூஸ்ங்கிற கான்செப்டுக்கு போறோம். ஓகேவா? சரி, வியூஸும் என்ன ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் தான். இது எதுக்கு யூஸ் பண்றோம்? இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி query. இந்த வியூஸ்ல ஒரு கொரியை வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கொரியோட ரிசல்ட் கிடையாது, கொரியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கு தான் நம்ம வியூஸ்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்றோம். சரி, இதை இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் விர்ச்சுவல் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம எதுக்காக ஒரு கொரியை ஸ்டோர் பண்றோம்? ஒரு செலக்ட் கொரி இருக்குல்ல, ஒரு செலக்ட் கொரியை தான் ஸ்டோர் பண்றோம். அந்த கொரியை எதுக்காக ஸ்டோர் பண்றோம்னா ரீயூஸ் பண்றதுக்காக ஸ்டோர் பண்றோம். Here we can reuse the query. ரீயூஸ் பண்றதுக்காக தான் இதை நம்ம இது பண்றோம். சரி, இது வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுமா? ஆரக்கிள் டேட்டாபேஸ்ல இருக்க மெமரி இருக்குல்ல, இப்போ ஒரு மெமரி கார்டு இருக்கு, அதுல ஒரு சாங் ஏத்துறீங்க அப்படின்னா அந்த சாங் வந்து 5 MB அப்படின்னா அந்த 5 MB ஆக்குபை பண்ணிடும். 2 GB மெமரியில 5 MB வந்து அந்த சாங் ஆக்குபை பண்ணும். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து 1 crore ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஹோல்டு பண்ணுது அப்படின்னா அந்த டேபிள் வந்து மெமரியை வந்து டேட்டாபேஸ்ல ஆக்குபை பண்ணுமா பண்ணாதா? ஆக்குபை பண்ணும். ஓகே, டேபிள் வந்து ஆக்குபை பண்ணும். வியூஸ் என்ன பண்றோம்னா, வியூஸ்ல வந்து நம்ம எந்த ரெக்கார்டையுமே ஸ்டோர் பண்ண போறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்றோம்? கொரியை தான் ஸ்டோர் பண்ண போறோம். டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போறது கிடையாது. ஸோ கொரிங்கிறது என்ன? சிம்பிளா இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். அதை ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி எல்லாம் தேவை கிடையாது. என்ன பண்ணாது அதனால இது won't occupy space. It does not ஸ்பேஸ் வந்து இது ஆக்குபை பண்ணாது. சரி, இந்த கான்செப்ட் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம வியூஸ் பாக்குறப்போ ஒன் பை ஒன்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூஸ்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்கு. அந்த 2 டைப்ஸ் என்னன்னா சிம்பிள் வியூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் வியூ. சரி, ஓகே. சிம்பிள் வியூ, காம்ப்ளெக்ஸ் வியூ, 2 வியூ இருக்கு. இந்த 2 டைப் இருக்கு. இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா,
சிம்பிள் வியூ எப்போ கிரியேட் பண்ணுவோம்னா டு ஸ்டோர். வியூனாவே என்ன பண்றோம், ஒரு கொரி ரிசல்ட் தானே, கொரியை தானே ஸ்டோர் பண்றோம். நம்ம ஸ்டோர் பண்ற கொரி வந்து ஒரு சிம்பிள் கொரியா இருந்துச்சுன்னா டு ஸ்டோர் சிம்பிள் கொரி. ஒரு சிம்பிள் கொரியை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்ணோம்னா அந்த வியூக்கு பேரு சிம்பிள் வியூ. காம்ப்ளெக்ஸான கொரியை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்ணா அதை தான் காம்ப்ளெக்ஸ் வியூன்னு சொல்றோம். ஸோ அப்போ சிம்பிள் வியூனா சிம்பிள் கொரினா என்ன, காம்ப்ளெக்ஸ் கொரினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் கொரினா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ சிம்பிள் வியூ காம்ப்ளெக்ஸ் வியூன்னு ரெண்டு வியூ இருக்கு. சிம்பிள் வியூனா என்னன்னா சிம்பிள் ஃபார்மேட்ல ஒரு செலக்ட், காலம் நேம், ஃப்ரம், டேபிள் நேம், வேர் கிளாஸ்ல கண்டிஷன், இந்த இந்த கொரியோட ஃபார்மேட்டை பாருங்க. இதுல செலக்ட் கிளாஸ் இருக்கு, ஃப்ரம் கிளாஸ் இருக்கு, வேர் கிளாஸ் இருக்கு. இந்த 3 கிளாஸ் இருக்கு. செலக்ட் கிளாஸ்ல நம்ம காலம் நேம்லாம் டிஸ்பிளே கொடுப்போம். டேபிள் நேம் வந்து ஃப்ரம் கிளாஸ்ல கொடுப்போம். வேர் கிளாஸ்ல ஒரு கண்டிஷன் கொடுப்போம். இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? செலக்ட் எம்ப்ளாயி ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு. இது இப்படி ஒரு சிம்பிள் கொரி. இது சிங்கிள் லைன்ல முடியுது இந்த கொரி, கரெக்டா? இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கொரியை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஒரு வியூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வியூவை தான் நம்ம சிம்பிள் வியூ அப்படின்னு சொல்றோம். ஓகே, சிம்பிள் கொரினா என்னன்னா இதுதான் ஒரு சிம்பிள் கொரியோட எக்ஸாம்பிள். இப்போ காம்ப்ளெக்ஸ் கொரி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரி ஓகே, காம்ப்ளெக்ஸ் கொரினா எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப அந்த கொரியில வந்து நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருந்து, லைக் வந்து லிஸ்ட் டேக், லீடு, லேக், ரேங்க், டென்ஸ் ரேங்க், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி, எல்ஸ் குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணி, ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி, சப்கொரிஸ் யூஸ் பண்ணி, இந்த கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கொரி எழுதி இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த கொரியை தான் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் கொரின்னு சொல்றோம். ஓகே, சிம்பிள் வியூக்கும் காம்ப்ளெக்ஸ் வியூக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே, சிம்பிள் வியூல வந்து சிம்பிள் கொரியை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதனாலதான் அதோட பேர் வந்து சிம்பிள் வியூ. காம்ப்ளெக்ஸ் வியூல வந்து காம்ப்ளெக்ஸ் கொரியை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதனால அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் வியூ. சிம்பிள் கொரினா அதோட கொரி வந்து சிம்பிளான கொரியா இருக்கும். ஒரே ஒரு டேபிளை ரெஃபர் பண்ணிருப்போம், சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்போம், அவ்வளவுதான். இதுல குரூப் பை கிளாஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஜாயின்ஸ், சப்கொரிஸ்ல யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு கால் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கொரியை நம்ம எழுதிருக்கோம் அப்படின்னா அந்த கொரியை வந்து என்ன சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் கொரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொரியை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற வியூவை தான் என்ன வியூன்னு சொல்றோம், காம்ப்ளெக்ஸ் வியூன்னு சொல்றோம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி ஓகே, சிம்பிள் வியூவுக்கு இன்னொரு இது இருக்கு. சிம்பிள் வியூல we can do DML operations. We can do DML operations. DML ஆபரேஷன் என்ன? இன்சர்ட், கிரியேட் கிடையாது. இன்சர்ட், அப்டேட், டெலிட். இந்த வியூல இருக்க டேட்டாவை இன்சர்ட் பண்றவோ, அப்டேட் பண்ணவோ, டெலிட் பண்ணவோ நம்மளால முடியும் சிம்பிள் வியூல. பட் ஆனா காம்ப்ளெக்ஸ் வியூல இருக்க டேட்டாவை நம்மளால டிஎம்எல் ஆபரேஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. காம்ப்ளெக்ஸ் வியூல இருக்க டேட்டா அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்துருவோம். சரி ஓகே, இதைத்தான் வந்து நம்ம பேசிக்ஸ் சொல்றோம். ஓகே சரி ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வியூஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்?
கிரியேட் டேபிள் ஓகே டேபிள் நேம். கிரியேட் டேபிள் நேம் சொல்லிட்டு போவோம். இப்போ வியூ கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் வியூ நேம் கொடுக்கணும். வியூ நேமுக்கு வந்து வியூ _1 அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, நம்ம வியூ எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ஒரு கொரி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ண தானே. கொரி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு தான் நான் கொரியை ஸ்டோர் பண்றோம். கொரி ரிசல்ட் கிடையாது, கொரியை ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம வந்து வியூ கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு கொரி எழுதுறேன், செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இதுதான் என்னோட கொரி. இந்த கொரியை தான் நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த view1 அப்படிங்கிற வியூக்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா அஸ்ங்கிற கீவேர்ட் ரெண்டுக்கு நடுவில் கொடுக்கணும். இதுதான் இதோட சின்டாக்ஸ். இது வந்து சிம்பிள் வியூவா காம்ப்ளெக்ஸ் வியூவா? சிம்பிள் சிம்பிள் வியூ. ஏன்னா கொரி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதுல எந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணல, ஜாயின்ஸ் யூஸ் பண்ணல, சப்கொரிஸ் யூஸ் பண்ணல. அதனால இது வந்து சிம்பிள் வியூன்னு சொல்றோம். சரி, ஓகே. வியூ கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன? கிரியேட் வியூ நேம் அஸ்ங்கிற கீவேர்டு மென்ஷன் பண்ணிட்டு என்ன கொரியை நம்ம ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த கொரியை வந்து இதுல லோட் பண்ணிடுறோம். சரி, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் ஓகே RST. இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு view1 கிரியேட்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கரெக்டா? view1 நம்ம எப்படி வியூ பண்ணி பார்க்கலாம்? view1 கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வியூவை வந்து நான் ஓபன் பண்ணி பார்க்கணும். அதுல என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் ஓபன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? செலக்ட் தான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் view1. எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ரெக்கார்ட்ஸ் வருதா? 107 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்துருச்சா? ஓகே. சோ இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த view1 அப்படிங்கிற வியூக்குள்ள இந்த ரெக்கார்ட்லாம் ஸ்டோர் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் நேம் சேலரி சேவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேமும் சேலரியும் சேவ் இருக்கு. தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். இந்த view1 அப்படிங்கிற வியூக்குள்ள இந்த டேட்டா ஸ்டோர் ஆகல. அதுக்கு பதிலா என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? இந்த கொரி ஸ்டோர் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? இந்த கொரி தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த view1க்குள்ள நீங்க எந்த கொரியை ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த கொரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். மல்டிபிள் கொரி ஸ்டோர் பண்ண முடியுமா ப்ரோ? மல்டிபிள் கொரி ஸ்டோர் பண்ண முடியாது. மல்டிபிள் கொரி ஸ்டோர் பண்ணனும்னா அது காம்ப்ளெக்ஸ்ல போயிடுது. காம்ப்ளெக்ஸ்ல போயிடும். ஜாயின்ஸ் சப்கொரிஸ் யூஸ் பண்ணி. ஓகே ஓகே. அதுவும் அதையே நம்ம மல்டிபிள் கொரிஸ் சொல்ல மாட்டோம். அது சிங்கிள் கொரி தான். அத சிங்கிள் கொரியை நம்ம ஜாயின் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய டேபிளை ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணி சப்கொரிஸ் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணனாலுமே கூட அதை வந்து சிங்கிள் கொரி தான். அது மல்டிபிள் கொரிஸ் கிடையாது. சரி, இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் வியூவுக்கான ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ இந்த வியூவை எப்படி டிரா பண்ணலாம்? டிராப் வியூ v1 இப்படி கொடுத்தா டிராப் ஆயிடும். டிராப் ஆயிடுச்சா? சரி, ஓகே. இப்போ இந்த சின்டாக்ஸ்ல இன்னொரு விஷயத்தை மானிட்டர் பண்ணுங்க. இந்த இடத்துல கிரியேட் மட்டும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வியூவை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணிருக்கு? ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சேலரி ஆஃப் 107 எம்ப்ளாயிஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. கரெக்டா? ஓகே. இப்போ இந்த வியூ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்ல போறேன்? இந்த கொரியை வந்து நான் சேஞ்ச் பண்றேன். என்னன்னு சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, இதுல ஒரு வேர் கிளாஸ் ஆட் பண்றேன். வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இட்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட்ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்குறேன். இப்போ நான் இதை கிரியேட் பண்றேன். என்ன ஆகுது? நேம் இஸ் யூஸ்ட் இன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லுது. ஏன்னா இப்பதான் நம்ம view1 ஒரு வியூ கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த வியூ வந்து ஆல்ரெடி இப்போ பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால கிரியேட் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ இது view1ங்கிற கொரியில ஸ்டோர் ஆயிருக்க ரெக்கார்ட்ஸை மட்டும் கொரியை மட்டும் நான் இப்போ எடிட் பண்ணிருக்கேன். ஓகே. எனக்கு வந்து இப்போ இந்த வியூவை டிரா பண்ணக்கூடாது. டிரா பண்ணாம இந்த கொரியை வந்து ஸ்டோர் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னா, இதுல வந்து ஒரு அடிஷனல் ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். ஓகே.
இந்த ஸ்டேட்மெண்ட் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த வியூவை நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் தானே, இந்த வியூ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் தானே. ஆமாம் அப்படி இருக்கு. இப்போ அகைன் இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இது என்ன ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அகைன் எக்ஸிக்யூட் ஆகுமா? அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஒண்ணு கிரியேட் பண்ணுங்கிற விஷயம் எப்போ வரும்? அப்படி ஒரு ஆப்ஜெக்டை இல்லைன்னா கிரியேட் பண்ண ஒரு கால் இந்த வியூ ஒன்னுங்கிற ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் Okay. இந்த இடத்துல நான் வியூவை டிராப் பண்ணவே கிடையாது. இப்போ போய் செக் பண்றேன், எனக்கு 100 இருக்க ஃபர்ஸ்ட் நேம் சேலரி மட்டும் வந்திருக்கா? ஆமாம் ஓகே, இப்போ 110 எனக்கு வேணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும் ப்ரோ. எக்ஸிக்யூட் ஆகி வியூ ஒன்னுல என்ன ரெக்கார்ட் ஸ்டோர் ஆகும்? என்ன கொரி ஸ்டோர் ஆகும்? இப்ப இருக்கிற இந்த குறி தான் ப்ரோ 110. டிபார்ட்மெண்ட் ஐடி 110ங்கிற கொரி ஸ்டோர் ஆகும். ஆமாம் இதை எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிற வியூவையே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த கீவேர்டு மஸ்ட் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது இப்படிதான் எடுக்கணும். கிரியேட் மட்டும் கொடுத்தா என்ன ஆகும், கிரியேட் ஆர் ரீப்ளேஸ்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆல்வேஸ் ஒரு வியூ கிரியேட் பண்ணும்போது கிரியேட் ஆர் ரீப்ளேஸையே ஃபாலோ பண்ணுங்க. வெறும் கிரியேட் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ. ஓகே சரி, இதைத்தான் நம்ம வந்து ஒரு சிம்பிள் வியூன்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த வியூ நான் டிரா பண்ணிடுறேன். டிரா பண்ணிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் ஏபிசின்னு ஒரு டேபிள், அதுல ஐடி நேம் சொல்லி 2 காலம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுல டேட்டாஸ் இன்சர்ட் பண்றேன். வேல்யூஸ் 1ன்னு ஒரு வேல்யூ, அஜித்ங்கிற நேம் இன்சர்ட் பண்ணிட்டேன். அகைன் 2 இது இன்சர்ட் ஆயிடுச்சு. இன்சர்ட் ஆயிடுச்சு. நான் கமிட் பண்ணிடுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு எல்லா ரெக்கார்டும் இருக்கும். இந்த 3 ரோ இன்சர்ட் ரெக்கார்ட் இருக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏபிசி. எனக்கு இந்த 3 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. ஸோ ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு வியூ கிரியேட் பண்றேன், சிம்பிள் வியூ கிரியேட் பண்றேன். எனக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. கிரியேட் வியூ. நான் தான் இப்பதான் சொன்னேன் உங்கள்கிட்ட, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே கிரியேட்டுக்கும் கிரியேட் ஆர் ரீப்ளேஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? தெரியும். ஓகே, ஸோ கிரியேட் ஆர் சரி ரீப்ளேஸ் இது வந்து உங்களோட நீடை பொறுத்து தான். வெறும் கிரியேட் மட்டும் போட்டு கிரியேட் பண்ணணுமா இல்ல கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களோட நீடை பொறுத்து தான். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ, வியூவோட நேம் வந்து வியூ 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, வியூ 1. அடுத்து எந்த கொரியை ஸ்டோர் பண்ண போறேன்னா இந்த கொரியை தான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே, இதுல என்ன மிஸ் ஆயிருக்கு? சின்டாக்ஸ் வைஸ் பார்த்தா இதுல அஸ்ங்கிற கீவேர்டு மிஸ் ஆயிருக்கு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு? v1ன்னு சொல்லிட்டு வியூ கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் v1 சொல்லிட்டு போடுறேன். எனக்கு அந்த 3 rows டிஸ்பிளே ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகி அந்த கொரி ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. கரெக்டா? சரி ஓகே, இப்போ இந்த வியூவை வந்து என்னால ஆல்டர் பண்ண முடியுமா, அதை அப்டேட் பண்ண முடியுமா?
வியூவை அப்டேட் பண்ண முடியுமா? வியூவில் இருக்க டேட்டாவை அப்டேட் பண்ண முடியுமா? பண்ணலாம் ப்ரோ. பண்ண ப்ரோ. இப்போ பண்ண எதனால பண்ணலாம்? அந்த சிம்பிள் கொரியில டிஎம்எல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். கரெக்ட். நான் சிம்பிள் வியூவில் வந்து டிஎம்எல் வி கேன் டூ டிஎம்எல் சொல்லியிருக்கேன்ல. ஓகே. ஸோ இதில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க கொரியும் வந்து சிம்பிள் கொரி தான். ஸோ கிரியேட் ஆயிருக்க வியூ என்ன வியூ? இந்த வியூ ஒண்ணுங்கிறது ஒரு சிம்பிள் வியூ. அது எங்கேயுமே உங்களுக்கு தெரியாது சிம்பிள் வியூவா காம்ப்ளெக்ஸ் வியூவான்னு தெரியாது. நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது சிம்பிள் வியூ தான். இதுல டிஎம்எல் வந்து பாசிபிள். ஸோ என்ன பண்றேன்? அப்டேட் எதை அப்டேட் பண்றேன்? வியூ ஒண்ணுங்கிற வியூவை வந்து அப்டேட் பண்றேன். என்ன அப்டேட் பண்றேன்னா செட் நேம் இட்ஸ் ஈக்குவல் டு மதன் அப்படின்னு நேம் மாத்திக்கணும். எந்த இடத்துல மாத்தணும்? வேர் ஐடி ஈக்குவல் டு 3. 3னா யாரு? இந்த ரோ. தனுஷை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல மதன் எனக்கு அப்டேட் பண்ணுன்னு சொல்றேன். எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு 1 ரோ அப்டேட்டட்னு காட்டுது. கமிட் பண்ணிடுறேன். கமிட் பண்ணிட்டு இந்த வியூவில் போய் செக் பண்றேன். அப்டேட் ஆயிருக்கா? எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. சரி ஓகே. நம்ம தான் சொல்லியிருக்கோமே இந்த வியூவில் வந்து நம்ம ஒரு கொரியை தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணல. அப்போ அது அப்டேட் ஆயிருக்குன்னா இது எங்க அப்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம்? டேபிள்லயே அப்டேட் ஆயிருக்கு. ஓகே. இந்த டேபிள்லயே போய் பாக்குறோம். டேபிளே அப்டேட் ஆயிடுச்சா? ஆமா. இதைத்தான் வந்து டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் வியூவில் பாசிபிள் கிடையாது. ஓகேவா? சரி. இன்னைக்கு வந்து இந்த சிம்பிள் வியூ பிளஸ் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த ரெண்டோட நோட்ஸை மட்டும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வியூவை பத்தியும் பார்ப்போம். அண்ட் தென் வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூவை பத்தியும் பார்ப்போம். சரியா? ஆல்ரெடி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு ரிமைனிங் செஷன் வந்து நாளைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு வியூஸ்ல இருக்க சிம்பிள் வியூ பார்த்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நாளைக்கு ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்து இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு கேட்டா நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு எபிலிட்டி இருக்கணும். ஓகே. சரி ஓகே கைஸ், இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.